Hello friends, welcome to Ramy's vlog. நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்த பிறகு ஒரு மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். ஸோ அதனால் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. வீடோட சுவரெல்லாம் மோல்டு வந்துட்டு சோஃபாவில் ரொம்ப நாஸ்தி ஆகிட்டு எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா வீடை மறுபடியும் பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ப்ளஸ் அப்புறம் நம்ம ஜனவரி மாதம் இங்கே ஸ்கூல் ரீஓப்பனிங், நியூ இயர், நியூ கிரேட். ஸோ அதனால் அந்த ஒர்க்கும் நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே இன் இந்தியான்னு சொல்லலாம். நாங்கள் இந்த டைம் சென்னையிலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா சென்னையில் எங்கள் கசின் வீடு இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னைக்கு வந்த பிறகு மெரினா மாலுக்கு போனோம். ஸோ அங்கே பெருசாக எனக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. ட்ரெண்ட்ஸு அண்ட் மேக்ஸில் ஒரு சில கலெக்ஷன் நல்லா இருந்தது. அதை மட்டும் நான் அங்கே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுடியோ தனி ஷோரூமே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதனால் அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ட்ரெண்ட்ஸ்லேயும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போக ஸ்வீட்ஸ் வாங்க வந்திருந்தோம். இங்கே ஃபேமஸாக இருக்கிறது அந்த குப்தா ஸ்வீட்ஸ். ஸோ அவங்க கடையில் ஸ்நாக்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போக நாங்கள் வாங்க வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் சென்னை ஏர்போர்ட்டில் சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் எடுக்கிறது. நான் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். மற்ற ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லாமே உங்களுக்கு போர்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம இந்த பஸ்ஸுக்கு ஒரு க்யூ நின்றுட்டு அதுக்கப்புறம் பஸ்லேருந்து இறங்கி நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற அங்கே ஒரு க்யூ போயிட்டு அதுக்கப்புறம் ஏற வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் ஏன்னா மற்ற சிட்டியை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்த பிறகு உள்ள எல்லாமே அன்பேக்கிங் வேலை தான். இந்த ஃபுல் சூட்கேஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாவு ஐட்டம்ஸ் தான். புட்டு மாவு, சத்து மாவு, அப்புறம் ராகி மாவு, மசாலா பொடி, இதுதான் வாங்கியிருந்தேன். நல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த நெயில் பாலிஷ், அப்புறம் கிளிப்பு, காஜல், அப்புறம் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸும் நான் ஊரில் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஏன்னா ஒரு நார்மல் ஒரு ஐ பென்சில், ஒரு காஜல் பென்சிலே பார்த்திங்கன்னா இங்கே $5 to $6 வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் நல்ல பிராண்டடாக இருக்கிறதே ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இந்த பொட்டு, ஃபேன்சி ஐட்டம்ஸ், ரப்பர் பேண்ட் இதெல்லாமே இந்தியாவிலேருந்து நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது எப்படியும் ஒரு 10 இல்லைன்னா 10 ஸ்டிக்கர் போட்டால் நான் வாங்கியிருப்பேன். இது கொஞ்சம் தான். இன்னொரு சூட்கேஸில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. முதல்ல சிங்கப்பூர் புதுசில் பார்த்திங்கன்னா நான் இந்த உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்பு இதெல்லாம் கூட வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நல்ல இதில் குவாலிட்டியில் இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இங்கே நம்ம ஒரு 10 years கிட்ட ஆகும்போது நம்ம இல்லை, ஊர்லேருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் அவ்வளோ நல்ல ஒர்த்தான ஒரு ஐடியா கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே இந்த மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக ஹை கிளாஸ் குவாலிட்டியாக கிடைக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் இருக்கனால. ஸோ அந்த மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மலையில் இருக்கிற அந்த மிளகு கிடைக்கும். இதில் இட்லி பொடி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த சத்து மாவு எப்போயுமே கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா சின்ன பாப்பா சத்து மாவு சாப்பிடுவோம். எப்போயாவது நாங்கள் ரேராக சத்து மாவு கஞ்சியும் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதனால் சத்து மாவு அதையுமே 4 பாக்கெட் ஒரு 2 கிலோக்கு மேலேயே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து மஞ்சள்தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி, இதெல்லாம் ஹோம்மேடாக எங்கள் அத்தை தான் அரைச்சி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சூட்கேஸே அன்பேக் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 சூட்கேஸ் இருக்குது. ஸோ அதையும் அன்பேக் பண்ணி நீட் பண்ணி கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நியூ கண்டென்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.